சாந்தினி மார்னிங் ராம். ஸோ புத்தம் புது காலை அப்படின்னாலே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து கொலோக்கியலா நம்ம பேசுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் நேம்லாம் இருக்கு. ஒரு நேம் வந்து நம்ம பேசும்போது ஏன் பேர் வச்சாங்க அப்படிலாம் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அந்த பேர் எப்படி வந்தது, அது யார் வச்சது, யாரோட நேம் பின்னாடி வந்து இது வச்சாங்க அப்படின்றலாம் பேச போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட்விச் இருக்கு இல்லையா? சாண்ட்விச் வந்து நம்ம ஏன் பேர் வச்சாங்க தெரியாது. ஆக்சுவலா சாண்ட்விச் அப்படின்னு ஒரு பர்சன் இருந்திருக்காரு. ஓகே. ஸோ அவரை பேஸ் பண்ணி தான் அந்த நேம் வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி நிறைய நேம்ஸ்லாம் பேச போறோம். பட் முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், வியூவர்ஸை வெல்கம் பண்ணோம். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ ராம், இந்த எபிசோட் மட்டும் நம்ம ஒரு ஸ்கூல் டீச்சராக மாற வேண்டிய சமயம் வந்துருச்சு. நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுத்தர போகிறோம் இல்லையா? பெரியவங்களுக்கும் கற்றுத்தரோம். ஆமாம், பெரியவங்களும் கற்றுத்தரோம். ஸோ பாய்காட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? BOYCOTT. அதாவது ஒரு இதுலேருந்து வெளிநடப்பு செய்யறது. ஆமாம், வெளிநடப்பு மறுக்கிறேன் அப்படின்னும் போது பாய்காட் பண்ணுறேன். ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு யார் மூலமாக அந்த பேர் வந்து சொல்லிடுறேன். சார்லஸ் பாய்காட் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஓகே, 19th centuryல வந்து பிரிட்டன்ல வந்து வாழ்ந்திருக்காரு. இவர் ஒரு லேண்ட் ஏஜென்ட்டா, அதாவது நிலத்தெல்லாம் விற்கிறது அண்ட் வந்து நிலத்துக்கு வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சமயம் வந்து மக்கள் எல்லாருமே வந்து நீங்க நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்க அண்ட் வந்து அட்லீஸ்ட் லேண்டோட ரேட்டாவது குறைங்க, நாங்க வந்துட்டு லேண்ட்லாம் நிறைய வாங்கணும், நிலம்லாம் நிறைய வாங்கணும்னு சொன்னப்போ இவர் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவர் பாய்காட் பண்ணிட்டாரு. பாய்காட் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு அது அப்படியே மறுவி இல்லைன்னு சொன்னதுக்கு வந்து பாய்காட் அப்படின்னு பேர். ஆமா, அப்படியே பேர் மாறிடுச்சு. ஸோ அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம மறுப்பு சொல்றோம்னா பாய்காட் பண்றது அப்படியே. ஆமா, பாய்காட் பண்றது அப்படின்னு ஆயிப்போச்சு. ஓகே, இன்னும் நம்ம நிறைய பெயர்கள் அதோட காரணம் எல்லாம் பேசலாம். பட் முன்னாடி இன்றைய சூரியோதயம் பார்க்கறதுக்கு நேரம் வந்துச்சு, பார்த்துலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 2/1/2016 சனிக்கிழமை, மன்மத வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:15. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி அஷ்டமி. நட்சத்திரம் அஸ்தம். சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு. சாந்தினி, இப்போ கேர்ள்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றதுன்னா மேல் ஷாவினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, ரொம்ப ஒரு ஆண் வந்து ரொம்ப டாமினேட்டிங்கா ஆம்பளை நான் அப்படி இருப்பேன், நீ பொண்ணு அப்படி இருக்க கூடாதுலாம் பேசுறது வந்து மேல் ஷாவினிசம் அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கோலஸ் ஷாவின் அப்படின்னு ஒரு பிரெஞ்சு சோல்ஜர் இருந்திருக்காரு. இவர் வந்து நெப்போலியன் போனபார்ட் இருக்காரு இல்லையா? சோ அவர்கிட்ட அவரோட ஆர்மில வந்து இவர் தளபதியா இருந்திருக்காரு. இவர் வந்து ரொம்ப டாமினேட்டிங் பர்சன் பேசிக்கா, அதாவது எக்ஸாஜரேட்டட் கமாண்டிங்கா ஒரு எக்ஸாஜரேட்டட் பேட்ரியாட்டிசம் இருந்த ஒரு ஆள். இப்போ பேட்ரியாட்டிசம் தான் வந்து இப்போ இப்படி மாறிடுச்சு. அதாவது என்னன்னா, இப்போ ஆம்பளை சொல்றது நீ செய்யணும், நான் இப்படி இருக்கேன். சோ ஒரு பிரான்ஸ் மேல ஒரு அளவுக்கு பற்று வச்சு நம்ம வந்து சோல்ஜர்ஸ் இப்படி தான் இருக்கணும், நம்ம எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது அப்படி இப்படின்னு அவர் இருந்ததுனால தான் ஷாவினிசம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து நிக்கோலஸ் ஷாவின் வந்து ரொம்ப டாமினேட்டிங்கா இருந்த காரணம் தான். சோ அவரோட லாஸ்ட் நேம் ஷாவின் தான் எடுத்து ஷாவினிசம் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஓகே, சோ நாளோட நிறைய மறுகி பேர்கள்லாம் மாறி இருக்கு, நம்ம ஊர் பேர்கள் மாதிரியே. சரி, இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி அடுத்ததா பாத்தீங்கன்னா, அபிராமி அந்தாதில இருந்து ஒரு பாடல் மற்றும் இதோட விளக்கத்தோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. பாத்தலாமா? இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாவினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களை ஒவ்வொரு விடியலிலும் புத்தம்புது காலை வாயிலாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வேந்தர் தொலைக்காட்சியின் மூலமாக உலக மக்கள் அனைவரும் அன்போடும் இனிமையோடும் பண்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் வாழ வேண்டும் என்ற நல்ல நெறிமுறைகளை அபிராமி அந்தாதி மூலமாக இந்த தொடரிலே நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அபிராமி அந்தாதியினுடைய அற்புதமான தமிழ் பாக்களில் 65வது பாடல்
ஆண் மக்கள் பேரு கிடைக்க என்கின்ற தலைப்பிலான பாடல். அது என்ன ஆண் மக்கள் பேரு என்று கேட்டால், எல்லோருக்கும் இன்றைக்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதே எல்லா குழந்தையும் ஒன்று என்று வந்துவிட்டது. அது பெண் குழந்தையாக இருக்கட்டும் அல்லது ஆண் குழந்தையாக இருக்கட்டும், ஏதோ குழந்தை நல்ல விதமாக பிறந்தால் போதும் என்று நினைக்கிறோம். ஆண் பிள்ளை பிறந்தால் மட்டும் என்ன பெரிய உசத்தி என்ற மிகப்பெரிய கேள்வியும் சிந்தனையும் இன்றைக்கு பரவலாக வந்துவிட்டது. அது குறித்து யாரும் கவலைப்படாத சூழ்நிலை கூட சமுதாயத்திலே வந்துவிட்டது. உண்மையும் கூட அதுதான். ஏனென்று சொன்னால், தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்வே என்று சொல்வார்களே, புள்ளி விவர கணக்கு, அந்த கணக்குப்படி பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் யாரும் அவர்களுடைய வயதான காலத்திலே முதியோர் இல்லத்திற்கு செல்லவில்லை. ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள்தான் முதியோர் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆனாலும் கூட எதற்காக இப்படி ஒரு பிரார்த்தனை, ஆண் மக்கள் பேறு வேண்டும் என்று எதற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று கேட்டால், எதற்காக என்றால் வயதான காலத்திலே பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இல்லை, இறந்த பிறகு ஈமச்சடங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக இல்லை, தனக்கு பிறகு தன்னுடைய குலத்திலே தன்னுடைய பாரம்பரியத்திலே செய்த தர்மத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு பிரார்த்தனை. ஏன் பெண் பிள்ளை செய்ய மாட்டாளா என்று கேட்டால், மற்றொரு இடத்திற்கு சென்ற பிறகு அவர்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களைத்தான் அவர்களாலே தொடர்ந்து பராமரிக்கவோ அல்லது கண்காணிக்கவோ முடியுமே தவிர, நம்முடைய குலத்திலே நம்முடைய பரம்பரையிலே செய்த தர்மங்களை செய்ய இயலாது என்பதாகத்தான். மிக தெளிவாக கேட்பார் கவியரசர் கண்ணதாசன் கிருஷ்ணர் அந்தாதியிலே, பெற்றோரே நீங்களெல்லாம் பிள்ளைகள்தான் பெற்றீரே, பெற்ற பிள்ளை கற்றானே வளர்ந்தானே கைக்குதவி செய்தானா, கடைக்காலத்தில் உற்றவனாய் இருந்தானா, உடல் தீயில் வீழ்ந்தானா, உதவிக்கென்று முற்றாக வருவான் என் மோகனன், அவன் காலில் முகம் வைப்பீரே என்று சொல்லுவார். அவன் என்ன செய்தான், கடைசியில் நெருப்பில் விழுந்து விட்டானா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று சொல்லுவாரே, அப்படித்தான். கடைசி வரை யார் வர முடியும் என்று கேட்டால், அது மிக தெளிவான பட்டினத்தாருடைய பாடல். அந்த பாடலைத்தான் அழகாக நமக்காக நாம் புரிந்து கொள்ளும் வண்ணம் அழகு தமிழிலே கவியரசர் கண்ணதாசன் தந்தார். அந்த பாடலினுடைய நிறைவிலே பட்டினத்தார் என்ன சொல்லுகிறார், பற்றி தொடரும் பாவமும் புண்ணியமுமே என்று சொல்லுவார். அப்படி பாவம் புண்ணியம்தான் கடைசி வரைக்கும் வரும். ஆனால் ஆண் பிள்ளைகள் எதற்காக வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தினுடைய தர்மத்தை பராமரிப்பதற்காக. தசரதனுக்கு நீண்ட நாட்கள் பிள்ளைகள் இல்லை. நீண்ட நாட்களாக அவன் 60,000 ஆண்டுகள் ஆண்டதாக ஒரு கணக்கு சொல்வார்கள். ராமாயணத்திலே நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய செவிவழி செய்தியாக தசரதன் எத்தனை ஆண்டுகள் ஆண்டான் என்று கேட்டால் 60,000 ஆண்டுகள் ஆண்டான். பிள்ளை எத்தனை பேர் தூக்கி வந்தார்கள் என்று கேட்டால் 60,000 பேர் தூக்கி வந்தார்கள். தசரதனுக்காக இவ்வளவு தெளிவான வாழ்க்கை முறை இருக்கிறது. அதனுடைய மனைவி எத்தனை பேர், 60,000 மனைவி என்று எதற்கெடுத்தாலும் ஒரு 60,000 கணக்கை போடுவார்கள். ஆங்கிலத்தில் எக்ஸாகிரேஷன் என்று சொல்வார்களே, மிகைப்படுத்தி சொல்வது, அப்படியாக கூட அது இருக்கலாம். ஆனாலும் கூட 60,000 ஆண்டுகள் ஆட்சி செய்த அவனுக்கு பிள்ளைகள் இல்லையே என்ற குறை மிகப்பெரிய அளவில் இருந்தது. பிரார்த்தனை இருந்தது. பக்கத்திலேயே குலகுரு வசிஷ்டர் இருக்கிறார், முக்காலமும் உணர்ந்த திருஞானி. அந்த சப்த மகரிஷிகளிலே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த வசிஷ்டரே குலகுருவாக இருக்கிற பொழுது ஒரு நாள் கூட திரும்பி குலகுரு வசிஷ்டத்திலே, ஏன் எனக்கு குழந்தை செல்வத்தை நீங்கள் அருள்பாலிக்க கூடாதா என்று அவனுக்கு கேட்பதற்கான நல்ல நேரமோ அல்லது தோணவோ இல்லை. ஒரு நாள் தான் கேட்கிறான், குலகுருவே வசிஷ்டரே, எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும், இந்த மக்களை அன்பாக பராமரிக்க வேண்டும், இந்த மக்கள்பால் அன்பு செலுத்தக்கூடிய ஒருவன் வேண்டும், அதற்காகத்தான் நான் குழந்தை செல்வம் கேட்கிறேனே தவிர வேறு எதற்காகவும் இல்லை என்று வசிஷ்டரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். நம்முடைய பிரார்த்தனை குருநாதர் மூலமாக சென்றால் நிச்சயமாக அதற்கு இறைவன் நிறைவேற்றி செவிசாய்த்து நிறைவேற்றி தருவான் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு நல்ல உதாரணம். அப்படி வசிஷ்டத்திலே சொன்ன பிறகுதான் வசிஷ்டர் தன்னுடைய ஞான காட்சியிலே கண்டு ஸ்ரீராமன் பிறக்கப் போகிறான் என்ற செய்தியை அறிவிப்பார். ஒரு குழந்தைதான் கேட்டான் குலகுருவிடத்திலே. ஆனால் அவர் 4 குழந்தைகளை அருள் பாலித்தார். குருநாதரிடத்திலே மனமுருகிய பிரார்த்தனை ஒன்று செய்தால் போதும், குருநாதர் நமக்கு அந்த ஒன்றை 100ஆக தருவார் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த சம்பவம். ஆகையினாலே தான் வாரியார் சுவாமிகள் மிக அழகாக சொல்லுவார், குழந்தை வேண்டும், ஆண் குழந்தைகள் வேண்டும் என்று சொன்னால், பிள்ளை என்றால் யார் என்று கேட்டால், அந்த பிள்ளை என்று சொல்பவன் அவனுக்கு பிள்ளை பிறந்திருக்கிற என்று சொல்லுகிறோம். பிள்ளை என்று சொன்னால் ஏதோ பிறந்திருக்கிறான், அவனுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் பெற்றோர்களை கவனித்தானா அல்லது மற்ற தர்மங்களை செய்தானா என்றெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் பிள்ளை என்று சொன்னார்களாம். அப்பொழுது மகன் என்று சொன்னால் யார் என்று கேட்டால், மகன் என்று சொல்பவன் பெற்றோரை பார்த்து கொள்கிறவன், கடமைகளை செய்யக்கூடியவன், அவன் மகன்.
மைந்தன் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் அவன் தன்னுடைய பெற்றோரை மட்டுமல்ல, தன்னுடைய பெற்றோரையும் தன்னுடைய உற்றார் உறவினர்களையும் பார்த்து கொள்ளுகிறானே, அப்படி பரந்த தன்மை உடையவன்தான் மைந்தன் என்று சொல்வார்கள். அப்படி பிள்ளை வேறு, மகன் வேறு, மைந்தன் வேறு என்று தமிழிலே பல பல அர்த்தங்களிலே ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படி ஆண் பிள்ளைகள் எதற்காக வேண்டும் என்று கேட்டால், நமக்கு பிறகு நம்முடைய தர்மத்தை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும், பரிபாலிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்திலே மட்டும் அந்த பிள்ளைக்கு பங்கு இல்லை. அந்த குடும்பத்திலே எந்த வகையான தர்மம் பண்ணி இருக்கிறார்கள், எந்தெந்த கோயிலுக்கு போய் அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள், அல்லது பொது தர்மங்கள் என்ன செய்திருக்கிறார்கள். பல பேர் பள்ளிக்கூடம் கட்டியிருப்பார்கள், பல பேர் உணவு விடுதிகள் தர்மமாக இருக்கக்கூடிய உணவு சத்திரங்களை கட்டி வைத்திருப்பார்கள். அப்படி அந்த பிள்ளை எதற்காக வேண்டும் என்று சொன்னால், எங்கள் பகுதியிலே தத்தெடுத்து கொள்வது என்று கூட ஒரு பழக்கம் இருக்கிறது. போன தலைமுறைகளிலே பிள்ளைகளை தத்தெடுத்து கொண்டார்கள். ஆண் பிள்ளைகள் வேண்டும் என்று தத்தெடுத்து கொள்வார்கள். ஆண் பிள்ளைகள் வேண்டும் என்று ஏன் தத்தெடுத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், தர்மத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக தத்தெடுத்துக் கொள்வார்கள். தத்தெடுத்துக் கொள்வதிலே அதற்காகத்தான் அதனை முன்னுரிமையாக வைத்தார்கள். தனக்கு பிறகு அந்த பையன் இந்த தர்மத்தை செய்ய வேண்டும் என்று தத்தெடுத்துக் கொள்வார்கள். அப்படி தத்தெடுத்துக் கொள்வதும் நல்ல பிள்ளையாக அமைந்தால்தான் அவன் தர்மத்தை தொடர்ந்து பராமரிப்பான். நமக்கு சொத்து மட்டும் வேண்டும் என்ற சிந்தனையோடு வரக்கூடியவன் நிச்சயமாக தர்மத்தை செய்ய மாட்டான். நமக்கு பிறகு நம்முடைய மூதாதையர்கள் எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அப்படி அந்த நல்ல விஷயங்களை நமக்கு பிறகும் கூட இடையறாத அந்த சங்கிலி போன்ற நீண்ட தொடராக நடத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள் அதை நடத்துவார்கள் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை, ஆண் பிள்ளை வேண்டும் என்ற பிரார்த்தனை. கிராம பகுதியில் சொல்வார்கள், பிள்ளைகளை தோளின் மேலே தூக்கி கொண்டு திருவிழாவுக்கு செல்வார்கள். ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், தோளின் மேலே பிள்ளைகளை தூக்கி வைத்து, இன்றைக்கெல்லாம் அந்த காட்சியை நாம் பார்க்கவே இயலாத ஒரு சூழ்நிலையாகிவிட்டது. நாகரிக காலத்திலே யார் தோள் மேலே பிள்ளைகளை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? எப்பொழுதாவது குடும்பத்திற்குள்ளாக விளையாடுகிற பொழுது அந்த பிள்ளைகளை வைத்துக் கொள்வார்கள். அதுவும் இப்பொழுது குடும்பத்திற்குள்ளே வருவதும் விளையாடுவதும் பெற்றோர்களும் பிள்ளைகளுமாக சேர்ந்திருப்பது கூட அரிதாகி போய்விட்ட காலம். அப்படியே பெற்றோரும் பிள்ளைகளுமாக இருந்தால் ஆளுக்கு ஒரு கையிலே வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டு அவரவர்கள் தனித்தனியாக ஒரு இடத்துல இருக்கிறார்கள். இதற்கு குடும்பம் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அந்த பிள்ளைகளை தோளின் மேலே தூக்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே, அந்த சூழ்நிலையிலே அவர்கள் சொல்வார்களாம், நான் உலகத்தை என்னுடைய தோள் உயரத்திற்கு பார்த்திருக்கிறேன், நீ உலகத்தை என் தோளிற்கு மேலாக பார்க்க வேண்டும், ஆகையினாலே தான் நான் உன்னை தோளிலே சுமக்கிறேன் என்று சொல்வார்களாம். அப்படி தந்தையினுடைய தோளை தாண்டி இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். தந்தை செய்த தர்மத்தை காட்டிலும் மிகப்பெரிய தர்மத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் பகுதியிலே நகரத்தார்கள் ஒரு 7-8 தலைமுறைக்கான பெயர்களை வைத்திருப்பார்கள். பொதுவாக நம்முடைய தந்தை பெயர் தெரியும், அவருடைய தந்தை பெயர், தாத்தா பெயர் தெரியும், அவருடைய தந்தை பெயர் தெரியும். 3 தலைமுறைகளைத்தான் பெயர் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நகரத்தார்கள் என்ன செய்வார்கள், ஒரு 7-8 இனிஷியல்ஸ் என்று சொல்லுகிறோமே, முதல் எழுத்துக்களை வைத்திருப்பார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், அந்த தாத்தா, அந்த பாட்டனார் என்ன தர்மம் செய்திருக்கிறாரோ அந்த தர்மத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்ஷியல் வெறும் அடுக்கிக் கொள்வதற்காக, அழகுக்காக மட்டும் இல்லை. அந்த இன்ஷியல்ஸ், அந்த முதல் எழுத்துக்கள் எதென்று சொன்னால், என் பாட்டன் இதை செய்தான், என் பாட்டன் இந்த தர்மத்தை செய்தான், அந்த தர்மத்தை இந்த குடும்பத்திலே பிறந்த நான் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இதை செய்கிறோம். அப்படி இந்த தொடர்ந்து தர்மத்தை பரிபாலிப்பதற்காக நல்ல பிள்ளைகள் வேண்டும், அது குறிப்பாக ஆண் பிள்ளைகள் வேண்டும் என்ற பிரார்த்தனையே நான் இதை செய்தேன், எனக்கு பிறகு நான் 10 பேருக்கு சாப்பாடு போட்டேன், நான் ஒரு கல்விச்சாலையில் பயிலக்கூடியவர்களுக்கு மிக அருமையாக எல்லா கருவிகளும் உதவி பொருட்களும் வாங்கி கொடுத்தேன், நான் இத்தனை திருமணங்களை நடத்தி வைத்தேன், நான் இந்த தர்மங்களை எல்லாம் செய்திருக்கிறேன். ஒன்றுமில்லை, ஒரு ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்திலே பேப்பரை கொடுக்கக்கூடியது கூட ஒரு தர்மம் தான். விபூதியோ அல்லது குங்குமோ வாங்கிய பிறகு அதை அவர்கள் அந்த தூண்களிலே போட்டு அந்த கோயிலை மேலும் அசுத்தமாக்காமல் அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்வதற்கு சிறிய சிறிய பேப்பர்களை கிழித்து கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறார்களே, அதுவே தர்மம். அப்படி எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது தர்மம். அந்த தர்மத்தை தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயம், அந்த தர்மத்தை தொடர்ந்து பராமரிக்க வேண்டிய தன்மை, அதற்காகத்தான் பிள்ளைகள் வேண்டுமே தவிர இறுதி காலத்திலே இறுதிச் சடங்கு செய்வதற்காகவோ அல்லது தனக்கு பிறகு அந்த சொத்துக்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது அவர்கள் இப்படியெல்லாம் எனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறான், இதெல்லாம் செய்திருக்கிறான் என்று சொல்வதற்காகவோ அல்ல. எதற்காக என்று சொன்னால், தர்மம் பராமரிக்கப்பட வேண்டும். தர்மத்தை யார் காப்பாற்றுகிறார்களோ அவர்களை தர்மம் காப்பாற்றும். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகள் வேண்டும், அதற்காகத்தான் ஆண் பிள்ளைகள் வேண்டும் என்று நம்முடைய முதல் தலைமுறையிலே கேட்டார்கள். இந்த தலைமுறையிலே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நிச்சயமாக என்ன யோசித்து பார்க்கிறோம்,
அப்பொழுது நான் சொன்னேன் தத்து எடுத்தார்கள் என்று சொல்லி. தத்து எடுப்பதற்கு கூட இப்பொழுது ஆண் பிள்ளைகள் கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒரு குடும்பம் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அல்லது 2 ஆண்கள் அல்லது 2 பெண்கள், இப்படியாக நாம் சுருங்கி கொண்டே வந்து விட்டோம். நம்முடைய சென்ற தலைமுறையிலே 6 பிள்ளைகள், 7 பிள்ளைகள், 10 பிள்ளைகள் என்றெல்லாம் சராசரியாக இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. அப்படி ஒரு குடும்பத்திலே ஒரு ஆண் பிள்ளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளை ஆண் பிள்ளையாக இருக்கிற பொழுது அந்த ஆண் பிள்ளை தர்மத்தை செய்வதற்காக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிள்ளை நம்முடைய குலத்தினுடைய பாரம்பரியத்தினுடைய தன்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் வேண்டும் நமக்கு. பிறகு நம்முடைய தர்மத்தை நடத்துவதற்காக, நாம் செய்திருக்கக்கூடிய நல்ல செயல்களை தொடர்ந்து எடுத்து செல்வதற்காக, நான் இப்படி செய்திருக்கிறேன், நான் ஒரு ஆலயத்திற்கு ₹1,00,000 கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளை 1 கோடி தர வேண்டும், நான் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறேன், என் பிள்ளை 1000 பேருக்கு சாப்பாடு போட வேண்டும், நான் இந்த வகையிலெல்லாம் இத்தனை ஏழைகளுக்கு திருமாங்கல்யம் வாங்கி கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளை இன்னும் நிறைய பேருக்கு செய்திருக்க வேண்டும், நான் என் குருநாதருடைய திருப்பணிக்காக, என்னுடைய குருநாதர் செய்யக்கூடிய அறச்செயல்களுக்காக இத்தனை லட்சம் தந்திருக்கிறேன், என் பிள்ளை இத்தனை கோடி தர வேண்டும் என்று நமக்கு பிறகு நமக்கு மேலாக அவர்கள் செய்யக்கூடிய தர்மத்திற்காகத்தான் இந்த பிரார்த்தனை நம்முடைய பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி நல்ல ஆண் பிள்ளைகள் கிடைப்பதற்கான ககனமும் வானும் புவனமும் காணவிற்காமன் அங்கம் தகனமும் செய்த தவப்பெருமாருக்கு தடக்கையும் செம்முகனும் 3 மூன்றெனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே என்ற அருமையான பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராம், மெஸ்மரைஸ் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது மயக்கிறது வந்து சொல்லுவாங்க, மெஸ்மரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உண்மையெல்லாம் வாங்குறதுக்காக நீங்க போன ஜென்மத்துல என்ன பண்ணீங்க அப்படிலாம். அதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் வந்து ஹிப்னாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிப்னாசிஸ்ங்கிறதா நீங்க சொன்ன அந்த மெத்தட், மைக்கை வந்து உண்மையெல்லாம் வாங்குறது, நிறைய கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க 19th செஞ்சுரியிலேயே. ஸோ வந்து ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர் இருந்தாரு, அவர் பேர் வந்துட்டு ஃப்ரான்ஸ் மெஸ்மர். ஓகேயா? ஸோ அவர் தான் வந்து ஹிப்னாசிஸ்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஹிப்னாசிஸ்லாம் நிறைய என்னென்ன மாதிரிலாம் மயக்கலாம், ஒரு ஆள் மயக்க என்னென்ன மாதிரி உண்மைகள்லாம் வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு நிறைய கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்குலாம் அது ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 19th செஞ்சுரியில வந்து இவர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாளா வந்து மெஸ்மர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஹிப்னாசிஸ்க்கு ஒரு சினானிம், அதாவது ஹிப்னாசிஸ்க்கு இன்னொரு பேர் வந்து இன்னொரு வேர்ட் வந்துட்டு மெஸ்மரிசம் அப்படின்னு ஆயிடுச்சான். ஓகே, சோ அவர் தான் வந்து காரணமா? ஆமா, சோ அவரோட லாஸ்ட் நேம் மெஸ்மர் தான். மெஸ்மரைஸ், ஃப்ரான்ஸ் மெஸ்மர். ஓகே, சூப்பர். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி கீதையில இருந்து ஒரு சில அரிய விஷயங்களை பத்தி சொல்றதுக்காக திரு பரசுராமர் வந்திருக்காரு. பாத்துடலாமா? கண்டிப்பா. இது கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதைங்கிற இந்த தலைப்பில் கண்ணனுடைய அமுதமயமான வாக்குகளை நாம் மிகவும் எளிமையாக நமக்கு எப்படிலாம் கண்ணன் அருள் செய்திருக்கிறான் அப்படிங்கிறத எளிமையான முறையில் நாம் அனுபவிச்சுட்டு வரோம். போன நிகழ்ச்சியில் பரிவுடன் என்னை உபாசனை செய்பவர்களின் யோகக்ஷேமங்களை நான் வகிக்கின்றேன் அப்படின்னு கண்ணன் சொன்னதாக சொல்லி ஓரளவு விரிவு பார்த்தோம். அடன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பரிவுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். யார் எவ்வளவு அடித்து சொல்லுவா? யோகக்ஷேமம் வகாமியகம். நான் அவர்களுடைய யோகக்ஷேமங்களை நான் அல்லவா கவனித்துக் கொள்கின்றேன். கண்ணன் பாண்டவர்களுடைய யோகக்ஷேமங்களை கவனிச்சுன்றதா போன நிகழ்ச்சியில் பார்த்தோம். இல்லைன்னு சொல்லலை. ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ வராட்டி கூட அப்புறம் ராத்திரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஆள் சொன்னானே, அவனுக்கு தான் வேறுபாடே கிடையாது, சூரியனுக்கு வேறுபாடு கிடையாது, சந்திரனுக்கு வேறுபாடு கிடையாது, பஞ்சபூதங்களுக்கு வேறுபாடு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவைகள் அனைத்தின் வடிவமாகவும் அவற்றை தாண்டியும் இருக்கக்கூடிய இந்த கண்ணன், இந்த தெய்வத்துக்கு போய் வேறுபாடு இருக்குமா? பாண்டவர்களுக்கு உதவி பண்ணினா கௌரவர்களுக்கு உதவி பண்ணலேன்னு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? அப்போ துரியோதனாதிகளுக்கு ஏன் உதவவில்லை அப்படின்னா அவர்கள் பரிவுடன் பக்தியுடன் உபாசனை செய்யவில்லை. இதிகாச புராணங்களில் வர்ற கேரக்டர்ஸ், அந்த கதாபாத்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா, வேறு யாரும் இல்லை சார், வேறு யாரும் இல்லைம்மா. அது ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நாம தான் துரியோதனை,
நாம தான் பீமன், நாம தான் அர்ஜுனன், நாம தான் சூரபத்மன், நாம தான் தேவேந்திரன். நமக்கு விவரம் புரியல. எல்லாத்தையும் அவுட்டோர் ஷூட்டிங் வச்சுக்கிற மாதிரி வெளியில் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கோம் நாம், அவ்வளவுதான். தெரியுறதா? பஞ்சபாண்டவர்களுக்கு இவ்வாறு செய்த பரவாசுதேவன் ஏன் துரியோதனாதிகளுக்கு எதுவும் செய்யவில்லை? இந்த சந்தேகம் பல பேருக்கு இருக்குது. ஆனால் இன்னையோடு அது வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் பாண்டவர்களுக்கு செஞ்சதை விட பகவான் கண்ணன் இந்த துரியோதனன் முதலானவர்களுக்கு நிறைய பண்ணினான். அது என்னத்தை செய்யறது? அது 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 அப்படி ஆயிடுச்சு, விடுங்க என்ன பண்ணுறது? அது வச்சு வாழ அவனுங்களுக்கு கொடுப்பன இல்லை சார், ஒத்துக்க முடியாது, ஒன்றும் செஞ்சதா இல்லை அப்படின்னு சந்தேகப்பட்டால் உத்தியோக பருவம் ஒன்று போரும் ஐயா. யுத்தம் தீர்மானம் ஆயிடுத்து. துரியோதனன் பாண்டவர்கள் சண்டைன்னு தீர்மானம் ஆயிடுத்து. கிருஷ்ணன் அங்கே போயாச்சு. இங்கேருந்து துரியோதனனும் அர்ஜுனனும் அங்கே கண்ணனுடைய உதவியை வேண்டி போகின்றார்கள். அங்கே சுவாமி அங்கே படுத்துன்னு இருக்கார். தூங்குறாருன்னு சொல்லலை நானும், தெரியறதா? படுத்துன்னு இருக்கார். அந்த கால் இப்படி இருக்கு, நானா பார்க்கணும். ரங்கநாதர் படுத்துன்னு இருக்காருன்னா நம்மளை மாதிரி கால் இப்படி போர்வி இழுத்து போட்டு படுத்துன்னு இருக்கார். மாதிரி சுவாமி எங்கள் பரவாசிதேவன் இப்படி படுத்துன்னு இருக்கார். 2 காலும் சங்கு சக்கர ரேகைகள் அப்படி தெரியறது படுத்துன்னு இருக்கார். முதல்ல வந்தான் துரியோதனன். போய் அவன் என்ன பண்ணுறான், என்னையா அது 2 சங்கு சக்கரம் எதிர்க்கு தெரியறது. அப்படி எப்பா ஆகா 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 கிருஷ்ணா, டேய் இவ்வளவு நாளாக நீ தரையில் நடந்துட்டே இருந்த, உன் திருவடிகளில் சங்கு சக்கர ரேகைகள் இருப்பதை நான் தரிசிக்க முடியவில்லை. இன்றைக்கி பிரமாதமாக தரிசனம் பண்ணிட்டேன். நீதாண்டா பரம்பிரம்மம் அப்படின்னு இவனுக்கு கொடுப்பன இல்லையே. இப்போ தெரியறதா? இதை விட இன்னும் வாங்க வைப்பாலாம். அங்கே காலடியில் உட்காரல. இவன் எடையன், அறிவில் மடையன், எல்லாத்துலேயும் கடையன். நான் ராஜ அதிராஜ ராஜ மார்த்தாண்ட வீர சந்திர கொல்ல திலக ஸ்ரீ 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 துரியோதன மகாராஜா. இவன் காலடியில் நான் உட்காரக்கூடாது, தலைமாட்டில் போய் உட்காரேன். ஆனவன் அங்கே தானே பிடிச்சனாலே இருது. தலைமாட்டில் போய் உட்காண்டான். பந்திலின் வெஜிகன் என்று வான் தூயில் பொறிந்த வேலை சிந்தையில் செய்யும் வேலை சிந்தையில் கடிய தேரோன். இன்னும் அந்த பையன் ஏன் வரல? எங்கே அர்ஜுனன் இன்னும் காணோம்? எங்கே அர்ஜுனன் யோஜனை பண்ணிட்டு இருக்கார் சுவாமி. வந்துட்டான். வந்த அர்ஜுனன் இதில் இன்னொரு விசேஷத்தையும் கவனிக்கணும் சார். இந்த கிருஷ்ண பரமாத்மா பஞ்சபயது நம்ம பலராமன் சொல்கிறோம் இல்லையா, இவர்கள் குடும்பத்துக்கு அர்ஜுனன் மாப்பிள்ளை. யார்? சுபதர கணவன் அர்ஜுனன் மாப்பிள்ளை. முதல்ல அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வரான். எப்போ ஒரு கோலி சோடாவது உடச்சி கொடுறான் மாப்பிள்ளைக்கு. டேக் யூர் ஆனரபிள் சீட். எதுவும் சொல்லலை சார். வந்த அர்ஜுனன் அந்த திருவடிகள் இப்படி கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே இருந்தான். சுவாமி எழுந்துட்டார். அதுக்கப்புறம் விரிவாக உங்களுக்கு தெரியும். முக்கியமான கட்டம் என்னன்னாக்க, ஒரு பக்கம் என்னுடைய 1 அக்கரவுணி சேனை 2,18,000 அவ்வளோ பேர் பல சேர்ந்த வீரர்கள், 1 அக்கரவுணி சேனை இருக்குது. அவர்கள் வேணுமா? ஆயுதம் எடுக்க மாட்டேன், சண்டை போட மாட்டேன், நான் மட்டும் இருப்பேன். 2ல் எது வேணும்னா சுவாமி. அர்ஜுன் என்ன பண்ணினா, கிருஷ்ணா அந்த சேனைகள் எனக்கு வேண்டாம், நீ எனக்கு போரும்னா. உடனே துரியோதனன் சொன்ன வார்த்தை, கிருஷ்ணா இதிலிருந்து தெரியவில்லையா, அந்த பசங்களுக்கு எல்லாம் இருக்குது, மேல் மாடி மட்டும் காலி. என்ன அர்த்தம்? இல்லைன்னு. ஏண்டான்னா, தின்னுபிட்டு சும்மா உட்காந்துருப்பேங்கிற. உன்னை போய் கேட்டான். 1 அக்கரவுணி சேனை தலை சிறந்து வீரர்கள். நான் கூட எங்கே இவன் வீரர்களை கட்டுவாங்களோ, அப்புறம் அவங்க அழிச்சு கட்டினது நீ, உன்னை நான் எடுத்துக்க வேண்டியதாக போயிடுமான்னு பயந்தேன். நான் சேனைகளை எடுத்துக்கொள்கிறேன். அப்போ அர்ஜுனன் எடுத்துன்றது கண்ணனை, துரியோதனன் எடுத்துன்றது அவ்வளவு பெரிய சேனையை. இந்த 2 பேரில் யார் ஜெயிச்சா உங்களுக்கே தெரியுமே. இப்போ தெரியறதா? நம்ம அவன் கண்ணனிடம் எல்லா உலகங்களையும் பார்த்தான். ஆனால் துரியோதனன், இந்த 2 பேரில் நாம் வேற யாரும் இல்லை, நாம் தான் துரியோதனன். எல்லாத்துலேயும் உட்காந்து அது 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 அதுன்னு எல்லாத்துலேயும் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம். தெரியறதா? மிஷினு 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 மிஷினு, துணி துவைக்க மிஷினு, குளிக்கிறதுக்கு மிஷினு, சமைக்க
எல்லாத்தையும் வச்சுட்டு ஆமாம் இவ்வளவு வாங்கி வச்சு நீங்கள் எங்கே இருக்கீங்க? போங்க சார், வெக்கமாக இருக்கு, என்ன நான் திண்ணையில் இருக்கேன். எல்லாத்தையும் வாங்கி உள்ளே போட்டோம், நமக்கு இடம் இல்லை. அதுபோல் இங்கு எல்லாவற்றையும் வைத்திருக்கிறோம், இங்கேயும் எல்லாத்தையும் கொட்டி வச்சுருக்கோம் நாம். அப்புறம் எங்கேருந்து சார்? இது நமக்கு புரியுமோ புரியாதுங்கிறதுக்கு தான் லௌகீகமாக துரியோதனன் ஒரு அக்ரோண சேனைகளை வாங்கி கொண்டு போனான். இன்னும் சொல்ல போனால் பஞ்சபாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ணனை தவிர யார் சார்? எங்கே நீங்கள் வரல மடக்குங்கோ. ஒரு பீஷ்மாச்சாரியார் உண்டாயா இங்கே? எவ்வளோ பெரிய வீரர் இல்லையே. இவ்வளவு பேர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்த துரோணாச்சாரியார் உண்டா பஞ்சபாண்டவர்கள்ட்ட இல்லையே. அப்படின்னா சம்ஹாரம் பண்ணிவிடுவான். அஸ்வத்தாமா அங்கே தான் இருந்தான் கிருஷ்ணன், நம்ம பஞ்சபாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ணன் மட்டும்தான் இல்லையே. அஸ்வத்தாமா இல்லையே. விகர்ணன் என்ன, கிருபாச்சாரியார் என்ன, தலை சிறந்த வீரர்கள் எல்லாம் திறமசாலிகள். அடித்து சொல்கிறதுன்னா அவ்வளவு பேரும் இருந்தும் கண்ணனுடைய படைகளை ஒரு அக்ரோணி சேனையும் இருந்தும் துரியோதனனிடம் இருந்தும் பலனற்று போய்விட்டது. 11 அக்ரோணி சேனை வேற தெரியுறதா? ஆனால் இங்கே அவ்வளவு சேனை கிடையாது, அவ்வளோ சேனை கிடையாது. 7 அக்ரோணி சேனை தான். கிருஷ்ணன் மட்டும்தான் இங்கே சொல்கிறதுனாக்க அந்த கண்ணனை மட்டும் இவர்கள் பிடித்து கொண்டார்கள், நிமிர்ந்து நின்றார்கள். கண்ணனை கழித்து கட்டிவிட்டு மற்ற எல்லாவற்றையும் பிடித்து கொண்டார்கள். போச்சு போச்சு. இப்போ தெரியறதா? தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வகாம் யகம். ஏதோ கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு தேர் மட்டும் ஓட்டினான்னு நினச்சி ஏமாந்து விடாதீங்கோ. நமக்கு கிடைச்ச விசேஷம் கீதை. தேர் ஓட்டின்னு போயின்னு இருக்கார் சுவாமி. இப்போ உட்காண்டிருக்கார், இவனை கட்டி காப்பாற்றணும். அவன் நாகாஸ்திரத்தை போட்டுட்டான் கர்ணன். போட்ட நாகாஸ்திரம் வந்துட்டுருக்கு, கிளம்பியாச்சு. இது வரைக்கும் ஒன்றும் ஆக்ஷனே இல்லை. அந்த நாகாஸ்திரம் அர்ஜுனன் போடுற அவ்வளவு அஸ்திரங்களையும் கபடீகரம் செய்து விட்டு வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது. இப்போ என்ன பண்ணுறது? எல்லாம் கஷ்டப்படுறா, என்ன ஆகுமோன்னு கிருஷ்ணன் யோஜனையே பண்ணல. அது நெருங்க நேரம் படக்குன்னு ஒரு அழுத்தினார். தேர் பூமியில் பதிந்தது. வந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனுடைய தலை கிரீடத்தை தட்டி கொண்டு போய்விட்டது. இப்போ தெரியறதா? அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பரிவுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகம் யகம்னு கண்ணன் ஏதோ சொன்னார்னு. இது யுத்த காலத்துக்கு முன்னாடி, சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு ஒரு பாட்டில் போயிட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இதே யுத்தத்துக்கு முன்னால் ஆரம்ப காலத்தில் பீமன் எப்படி கட்டி காப்பாற்றினார்னு பார்த்தோம். இதோ அர்ஜுனன் எப்படி கட்டி காப்பாற்றினார்னு பார்த்தோம். இதுக்கு மேலே இந்த பஞ்சபாண்டவர்கள் அந்தந்த போர்க்களத்தும் பொழுது அர்ஜுனன் நிவாத கவச்ச காலகேயர்கள், சம்சப்தகர்கள், நிவாத கவச்ச காலகேயர்கள் அங்கண்ட சிவபெருமான் கூட சண்டை போட்ட நேரம் அப்போ அவர்களை சம்ஹாரம் பண்ணிவிட்டு தேவேந்திர லோகத்துக்கு போய்ட்டு வந்தது. அது விசேஷம் வேறு. இந்த இடத்துல சம்சப்தகர்கள்னு பேர். அவர்கள் கூட அங்கே இவங்க யுத்தம் பண்ண போன பொழுது அந்த நேரத்தில் அபிமன்யு இறந்து போனான். அபிமன்யு இறந்து போன தகவல் தெரிஞ்சால் எங்கே இவன் இறந்து போயிடுவானு அர்ஜுனனை கட்டி காப்பாற்றுறதுக்காக கண்ணன் அங்கே என்ன செஞ்சார், எவ்வளவு செய்தார். ஆகவே கண்ணன் ஒரு நாளும் தன்னுடைய சொல்லிலிருந்து விலகி நின்றதும் கிடையாது. பரிவுடன் தன்னை உபாசனை செய்துபவர்களை அந்த கண்ணன் விலக்கி வைப்பதும் கிடையாது. நமக்கு எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டு அந்த பரவாசுதேவன் அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கின்றான். ஜெகத்குருவான அந்த கண்ணன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய 4 விதமான செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்க வேண்டுவோம். அந்த கண்ணன் வழங்குவார். ஸோ சாந்தினி, நிக்கோட்டின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஸ்மோக் பண்ணுறோம். ஆமாம், ட்ரக் வந்து அதாவது டொபாக்கோல வந்து இருக்க பை ப்ராடக்ட் தான் வந்து சொல்லுவோம், உபப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நிக்கோட்டின். ஸோ நிக்கோட்டின் தான் நம்ம உடம்புக்குள்ளே போய் பாதிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1560 போர்ச்சுகல் இருந்த பிரெஞ்சு அம்பாசிடரோட பேர் வந்து ஜான் நிக்கோ டி வெலமின். ஓகே, அந்த நிக்கோட்டின்ங்கிறதா நிக்கோட்டினா மாதிரி இருக்கு. அதுக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பாரிஸ்ல வந்து பிளேக் வந்து அட்டாக் ஆயிருக்கு. ஸோ அப்பெல்லாம் வந்து ஸ்மோக்கிங் வந்து பேண்ட் கிடையாது. ஸ்மோக் அதாவது டொபாக்கோ வந்து ஸ்மோக் பண்ணா பிளேக் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு வந்து
வந்து அப்போ ஒரு நம்பிக்கை இருந்தது. எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. ஸோ அதனால போர்ச்சுகல்ல இருந்து அவர் வந்து பிரான்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சு வச்சாராம். நிறைய டொபாக்கோ அந்த சீட்ஸ்லாம் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த பை ப்ராடக்ட் வந்து நிக்கோட்டின் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தான் ஜான் நிக்கோ டி வெல்மன். ஓகே, அவரோட பேரை வந்து நிக்கோட்டின்க்கு வச்சிருக்காங்க. சின்னதா வந்து நிக்கோட்டின் அப்படின்னு வச்சிட்டாங்க. ஓகே, வாலினோட மாதிரி வச்சிட்டாங்க. நல்ல வேலை. சரி, ஓகே, இதே மாதிரி நிறைய வித்தியாசமான வார்த்தைகள், அதுக்கு பின்னணி கதைகள்லாம் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்ததா ஆன்மீகத்துல இருந்து பல நல்ல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்றதுக்காக திருப்பூர் கிருஷ்ண அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. பாத்துடலாமா? இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் புகழ்பெற்ற வட இந்திய கவிஞரான சூர்தாஸ் பற்றி பார்க்கவிருக்கிறோம். சூர்தாஸ் பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதவர். தமிழிலும் கண் பார்வை இல்லாதவர்கள் பலர் தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்தக கவி வீரராகவ முதலியார் என்கிற புலவர் கண் பார்வையற்றவர், அந்தக கவி என்றே அவர் அறியப்பட்டார். இரட்டை புலவர்கள் என்று தமிழில் உண்டு. இளஞ்சூரியன், முதுசூரியன் என்று இரு புலவர்கள். அவர்களில் ஒருவருக்கு கண் பார்வை கிடையாது, ஒருவருக்கு கால் ஊனம். கண் பார்வை இல்லாதவர் கால் ஊனமானவரை தோளில் தூக்கி கொண்டு வைத்துக்கொண்டு அவர் வழிகாட்ட இவர் நடந்து சென்று பல்வேறு இடங்களில் பாடல் பாடினார் என்று தமிழ் இலக்கிய வரலாறு சொல்கிறது. இதுபோல் வட இந்திய ஆன்மீக கவிஞர்களில் ஒருவரான சூர்தாஸ் அற்புதமான கிருஷ்ண பக்தி கவிதைகள் பலவற்றை எழுதியவர். சூர் சாகர் என்று சொல்கிறார்கள். சூர்தாஸ் கவிதை கடல். ஏறக்குறைய 1,00,000 பாடல்கள் அவர் அருளினார் என்றும் அதில் 8,000 பாடல்கள் தான் கிடைக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அற்புதமான பக்தி கவிஞர். இளம் வயதிலேயே பார்வையற்றவராகவே அவர் பிறந்தார். அப்படி பார்வையற்ற ஒரு ஊன குழந்தை பிறந்ததும் பெற்றோர் மிகவும் மனம் வருந்தினார்கள். அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட மன துயரத்தை அந்த சிறுவன் வளர வளர உணர்ந்தான். அவருக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை. இயல்பிலேயே அவனுடைய உள்ளத்தில் கிருஷ்ண பக்தி ஊறிக்கொண்டிருந்தது. மிகச்சிறந்த குரல் வளம் அவனுக்கு. அவனுடைய பாடலை கேட்டவர்கள் அந்த தெய்வீக கானத்தில் மெய்மறந்தார்கள். அப்படியான அந்த இளமை காலத்தில் ஒரு நாள் பெற்றோர் 2 தங்க நாணயங்களை எங்கோ வைத்து விட்டார்கள். தேடி தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண் பார்வை இல்லாதவன் என்று கருதப்பட்ட, உண்மையிலேயே ஊனக்கண்கள் இல்லாத அந்த சூர்தாஸ் ஒரு நிபந்தனை விதித்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு 10 வயது இருக்கலாம். அவர் சொன்ன நிபந்தனை என்னவென்றால், எனக்கு கண் பார்வை இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆனால் கிருஷ்ணன் அருளால் நான் எதையும் அகக்கண்ணால் பார்க்கக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறேன். தொலைந்து போனதாக சொல்கிற இந்த தங்க நாணயங்கள் எங்கே இருக்கின்றன என்று நான் சொல்வேன். சொல்ல என்னால் முடியும், ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு என்றார் சூர்தாஸ். தங்களுடைய அது இளம் வயது மகன் அப்படி பேசுவதை கேட்டு என்ன நிபந்தனை என்று பெற்றோர் கேட்டார்கள். அந்த தங்க நாணயத்தை நான் கண்டுபிடித்து கொடுத்து விட்டால் வீட்டை விட்டு வெளியேறி விடுவேன். அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நான் கண்ணன் கோயில் கொண்டு உரையும் தலங்களில் எல்லாம் இருந்து கண்ணனை பற்றி கவிதை புரிந்து பாட்டு பாடி வாழ விரும்புகிறேன். குடும்ப வாழ்வில் எனக்கு ஆர்வமில்லை என்று அவன் சொன்னான். எப்படியும் கண் பார்வை இல்லாத ஒரு சிறுவன் எப்படி தொலைந்து போன தங்க நாணயத்தை கண்டுபிடிக்க முடியும்? ஏதோ விளையாட்டாக சொல்கிறான் என்று எண்ணிக்கொண்டு பெற்றோர் சரி என்று விளையாட்டாகவே சம்மதித்தார்கள். ஆனால் பெற்றோரை வெளியேறச் சொன்ன சூர்தாஸ் வீட்டு கதவை பூட்டிக்கொண்டு சற்று நேரம் தியானத்தில் ஆழ்ந்து மறுபடி கதவை திறந்து பெற்றோரை வரவழைத்து அந்த 2 தங்க நாணயங்களும் எங்கு இருக்கிறது என்று சரியாக சொல்லிவிட்டான். பெற்றோர் இந்த தங்க நாணயத்தை எடுத்து விட்டார்கள். ஆதிசங்கரருடைய காலை முதலை பிடித்த பொழுது துறவியானால்தான் இந்த முதலை விடும் என்று ஆதிசங்கரர் நிபந்தனை போட்டது மாதிரி ஒரு விந்தையான நிபந்தனை இது. பெற்றோருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மிகுந்த வருத்தத்தோடு சூர்தாஸ் விருப்பப்படியே அவன் வீட்டை விட்டு வெளியேறி நிரந்தரமாக வெளியே வாழ்க்கை நடத்த அனுமதித்தார்கள். அந்த சூர்தாஸ் என்கிற சிறுவன் நடந்தான். வெகு தூரம் நடந்தான். ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்தான். மாலை நேரம். அற்புதமான அந்த குரல் வளம் காரணமாக அவருடைய மனதில் தானே எழுந்த அந்த பக்தி கவிதைகளை, தான் எழுதிய பக்தி கவிதைகளை பாடலானான். பாடப்பாட அந்த மனோகரமான குரல், இந்த ரம்மியமான அந்த சூழல், சூர்தாஸுடைய அந்த பக்தி மனம் இவற்றால் கவரப்பட்டு சூர்தாஸை சுற்றி ஏராளமான மக்கள் திரண்டார்கள். சூர்தாஸருக்கு வாழ்க்கை நடத்துவது ஒரு பொருட்டாகவே இருக்கவில்லை. அவருக்கு ஏராளமான அடியவர்கள் சேர்ந்தார்கள். அவர்கள் சூர்தாஸரின் வாழ்க்கையை பார்த்து கொண்டார்கள். கிருஷ்ண பக்தியில் திளைத்து சூர்தாஸ் வாழலானார்.
அவருடைய அந்த இனிய தெய்வீக குரல் பற்றிய பெருமை வட இந்தியாவெங்கும் பரவியது. முகலாய மன்னரான அக்பரும் அந்த குரலின் இனிமையை பற்றியும் சூர்தாஸ் பக்தி பரவசம் பொங்க பாடுகிற அந்த அழகை பற்றியும் கேள்விப்பட்டார். அக்பருக்கு ஒரு ஆவல். அவர் அந்த மதுரா நகர் நோக்கி வருகிற பொழுது சூர்தாஸ் இருக்கும் இடத்தில் இறங்கி சூர்தாஸின் பாட்டை கேட்க விருப்பம் தெரிவித்தார். வந்திருப்பவர் அக்பர் மகாராஜா என்று சூர்தாஸிடம் சொல்லப்பட்டது. சூர்தாஸ் அதற்கென்ன பாடுகிறேனே என்று அப்படியே இறை பக்தியில் தோய்ந்து அவ்வப்போது அவருக்கு மனதில் உதிக்கிற அந்த உன்னதமான பக்தி கவிதைகளை ராகம் போட்டு இசைத்து பாடலானார். அது இறைவன் அருளிய கொடை, தெய்வீக குரல், உள்ளார்ந்த பக்தி மனம், கடவுளுக்கு மட்டுமே உடன்பட்டு கடவுளை பற்றி மட்டுமே பாடுகிற அந்த பாடகருடைய மனோ வலிமை எல்லாம் சேர்ந்து அந்த இடமே சொர்க்கபுரி போல் ஆயிற்று. அக்பர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். என்ன அற்புதமான கீதம்! அக்பர் ஒரு விண்ணப்பம் வைத்தார். சூர்தாஸ், மிகச்சிறப்பாக பாட்டு பாடுகிறீர்கள், மிகவும் மனமகிழ்ந்தேன். எத்தனை பாடல்கள் இறைவனை பற்றி பாடியிருக்கிறீர்கள், ஒரு 2 வரி என்னை பற்றி பாடக்கூடாதா? நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என்றார் அக்பர். இசை ரசனை நிறைந்த அக்பர். சூர்தாஸ் சிரித்து கொண்டே சொன்னார், கண்ணனை பாடிய நாவால் வேறு எந்த மன்னனையும் நான் பாடமாட்டேன். மனிதர்களை பாடுவதற்கு அல்ல இறைவன் கொடுத்த ஆற்றல். ஆகையால் இந்த ஆற்றலில் கிருஷ்ண பகவானை பற்றி மட்டுமே பாடல் புனைவேன், நான் அந்த பாடல்களை மட்டுமே பாடுவேன் என்று அவர் சொன்னார். அக்பர் யோசித்தார். சரி, பரவாயில்லை, என்னை பற்றி பாடாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய தேவகானம் என் மனதை குளிர்வித்தது. ஆகையால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ பரிசாக கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் அக்பர். சூர்தாஸ் நகைத்தவாறே சொன்னார், நான் வேண்டுவதெல்லாம் ஒன்றுதான். இனிமேல் என்னை தேடி வந்து இதுபோலெல்லாம் வேண்டுதல் செய்யாதீர்கள். என்னை கடவுளை பாட அனுமதியுங்கள். மனிதர்களை பாடுகிற ஆசை உள்ள மனிதர்களை நான் சந்திக்கவே விரும்பவில்லை என்பதாக சூர்தாஸ் சொன்னார் என்றும், அக்பர் சூர்தாஸை வணங்கி விடைபெற்று சென்றார் என்றும் சூர்தாஸுடைய வரலாறு சொல்கிறது. அவருடைய அகக்கண் காரணமாக ஏராளமான விஷயங்களை அவரால் உணர முடிந்தது. புறக்கண் இல்லை என்றாலும் அகக்கண்ணிலேயே எண்ணற்ற விஷயங்களை அவர் பார்த்து அறிந்தார். இந்த கோயிலில் கண்ணனுக்கு அலங்காரம் செய்வார்கள். விதவிதமான நிறங்களில் ஆடை அணிவிப்பார்கள். இந்த கோயிலுக்கு வெளியே இருந்து பாடுகிற சூர்தாஸ், கண்ணன் அன்று எந்த நிறத்தில் ஆடை அணிந்திருக்கிறானோ அந்த நிறத்தை பற்றி தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டு, அத்தகைய அழகிய நிறமுள்ள ஆடை அணிந்த கண்ணனே என்று பாடுவார். இதை பார்த்து அர்ச்சகர்களுக்கு வியப்பு. எப்படி இவருக்கு தெரிகிறது? எந்த வகை நிறமுடைய ஆடையை போட்டாலும் அன்று அலங்காரம் செய்யப்பட்டிருப்பது அந்த நிறத்து ஆடைதான் என்பதை கண் பார்வை இல்லாத சூர்தாசர் எப்படி அறிகிறார் என்று அவர்களுக்கு வியப்பு. ஆகையால் ஒரு நாள் நடையை சாத்தி உள்ளே இருந்து கண்ணனுக்கு எந்த ஆடையும் அணிவிக்காமல் அந்த சிலையை அப்படியே பிறந்தமேனி குழந்தை கண்ணன் சிலையாக வைத்து முத்து மாலைகளை மட்டும் கழுத்திலும் இடுப்பிலும் எல்லாம் அணிவித்து பிறகு நடையை திறந்தார்கள். சூர்தாஸ் இப்போது என்ன செய்வார்? ஏதாவது ஒரு ஆடை அணிந்திருப்பார் கண்ணன் என்கிற வகையில் ஏதாவது ஒரு நிறத்தை வைத்து தானே பாடுவார். இப்பொழுது அவருடைய ஆற்றலை கண்டறிவோம் என்பதாக எண்ணி அர்ச்சகர்கள் வெளியே வந்து காத்திருந்தார்கள். சூர்தாஸ், கண் பார்வை அற்றவரான சூர்தாஸ் பாடத் தொடங்கினார். குழந்தை கண்ணா, உன்னுடைய சின்னஞ்சிறு வயதிலான பிறந்தமேனி கோலத்தை காட்டி என் பக்தியில் திளைக்கவென்று இன்று இப்படி இந்த திருக்கோலத்தில் புறப்பட்டு வந்தாயா? முத்து மாலைகள் மட்டும்தானே அணிந்திருக்கிறாய் என்று சொல்லி அவர் பாடியதை கேட்டு அர்ச்சகர்கள் வியந்தார்கள். எப்பேற்பட்ட ஒரு அனுபூதி இருந்தால் அகக்கண்ணால் இப்படிப்பட்ட உயர்ந்த தரிசனம் கண்டு அவர் பாட முடியும் என்று அர்ச்சகர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னும் பல இடங்களில் நாம் அழகான ஒரு ஓவியத்தை பார்க்கலாம். வயதான சூர்தாஸ் கண்ணை மூடிக்கொண்டு கையில் தம்புராவோடு கானம் இசைப்பதையும், குழந்தை கண்ணன் எதிரே அமர்ந்து அந்த பாடல்களை கேட்டுக்கொள்வதையும் அந்த ஓவியம் நமக்கு புலப்படுத்தும். கண்ணன் ஒரு முறை சூர்தாஸுக்கு உண்மையிலேயே தரிசனம் தந்தான். சூர்தாஸுக்கு கண் பார்வை கிடைத்தது. கிருஷ்ணன் சூர்தாஸிடம் கேட்டான், இப்பொழுது சொல்லுங்கள், உங்களுடைய கடவுள் முன்னால் இருக்கிறேன், உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள், மறுபடியும் உங்களுக்கு இப்போது இருப்பது போலவே நிரந்தரமாக பார்வையை தந்துவிடவா என்று கண்ணன் கேட்டான். சூர்தாஸ் சொன்னார், வேண்டாம், என்னுடைய கடவுளான தெய்வமான கண்ணனை பார்த்த கண்களால் வேறு எந்த மனிதனையும் நான் பார்க்க விரும்பவில்லை. ஆகையால் மறுபடியும் என்னை பார்வையற்றவனாகவே முன்போல் ஆக்கிவிடுங்கள் என்று சூர்தாஸ் வேண்டினார் என்றும், அவர் கண்ணனை பார்த்த கண்ணால் வேறு யாரையும் பார்க்க விரும்பவில்லை என்றும் சூர்தாஸுடைய வரலாறு சொல்கிறது. 8000க்கு மேற்பட்ட அவருடைய
அற்புதமான பக்தி கவிதைகளால் வட இந்திய பக்தி இலக்கியம் செழித்தது. நம்முடைய இந்திய ஆன்மீக மரபில் மிக முக்கியமான அற்புதமான உன்னதமான ஒரு பக்தி கவிஞர் சூர்தாஸ் என்கிற ஒரு செய்தியை இன்று பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்து வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராம், கப்பி அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்தியமா கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ்ல கப்பித்தனமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இந்த கப்பி வந்து வேற, GUPPY. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ், ரெயின்போ ஃபிஷ், இல்லனா வந்துட்டு இது ஆக்சுவலி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ஃப்ரெஷ் அக்வாரியம் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இத. சோ இது ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு பேர் தான் ஆக்சுவலா கப்பி. ஓகே, அவர் பேர் வந்து ஜான் லெட்சுமர் கப்பி. ஓகே, சோ லாஸ்ட் நேம் கப்பி அப்படின்றதுனால அந்த பேரை வந்து இந்த ஃபிஷ்க்கு வச்சுட்டாங்க. சோ இதை கண்டுபிடிச்சவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா லண்டன்ல இருக்கிற நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம்க்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சோ அதன் மூலமா ஓகே இப்படி ஒரு ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து இருக்கு, இப்படி ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்றதே உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. சோ மீன் பத்தி சூப்பரான கப்பி மீன் பத்தி சூப்பரான விஷயம் சொன்னீங்க, யார் கண்டுபிடிச்சதுன்னு சொன்னீங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான யோக பலன்கள் சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்துலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் தேதி 1ஆவது மாதம் 2016ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கையுடன் எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. எல்லாவித பயணங்களும் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத் தருவதுடன் பெரிய மனிதர்களை சந்திப்பதனால் எதிர்காலத்தில் பெரிய அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுத்துவதற்குண்டான யோகமும் பலமும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ சங்கடங்கள் காணப்படவில்லை. நரம்பு உபத்திரம் உள்ள ரிஷபராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நலத்தை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் மற்ற விஷயங்கள் பண விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை பெற்றுத் தருகிறது. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். எதையோ நினைத்து வீணாக குழப்பிக்கொண்டு உங்களையும் மற்றவர்களையும் குழப்பாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், பூர்வீக சொத்தில் சிறிது கவனம். சாதாரணமாக பேசுவது, விளையாட்டாக பேசுவது கூட உடன் பிறந்தவர்களிடம் பெரும் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ குறைபாடும் இல்லை, அனுகூலமாகவே காணப்படுகிறது. தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் அமைப்பெல்லாம் ஏற்றத்தை காணப்படுகிறது. தேக ஆரோக்கியம் மட்டும் சிறிது அலட்சியப்படுத்துவதற்கு பெரும் விலை கொடுக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை வளரக்கூடிய நாள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவது. தடைப்பட்டிருந்த அமைப்புகள் நிவர்த்தி காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது. உத்தியோகத்தினுடைய மேன்மை மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் தருவது. இடமாற்றம், வீடு மாற்றம், தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் திடீரென்ற அதிர்ஷ்டத்தால் கிடைப்பது பெரும் பாக்கியமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் சமூகத்திலும் வெளிவட்டாரத்திலும் உத்தியோகத்திலும் தானாக ஏறுவதை கண்கூடாக பார்க்கலாம். திடீர் அதிர்ஷ்டம் யோக பலனை ஏற்படுத்தி தரும். தைரியம் தன்னம்பிக்கை சீறு பெறும். மனசஞ்சலங்கள் கண்டிப்பாக தொடத்தெறிவீர்கள். உங்களுடைய தைரியமான முடிவுகள் பலரை மெச்ச வைப்பதுடன் பிரமிப்பிய வைக்கக்கூடிய அமைப்பாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. வாய் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் ஏற்படுகிறது. குடும்பத்தினர் ஒதுக்கிய அமைப்பிலிருந்து மாறி உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய நல்ல அமைப்பாக காணப்படுகிறது. வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் எதிர்நோக்கியிருந்தவர்கள் அதற்குண்டான முயற்சி நிச்சயமாக சந்தோஷத்தையும்
அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். பயணங்கள் யோகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலம், சந்தோஷ அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், தன்னம்பிக்கை, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் சிறு சிறு விஷயங்கள், உத்தியோகத்தில் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் சாதாரண ஒரு விஷயத்தில் பெரும் சிக்கலையும் பெரும் பிரச்சனையும் எதிர்நோக்க வரும். அதனால் எதிர்காலத்தில் உத்தியோகத்திலே தேவையில்லாத பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பூமியால் மிகப்பெரிய ஆதாயம், துணை அல்லது துணைவியாருடன் இருந்த சுணக்கங்கள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பது, பிரிந்த குடும்பத்தினர் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்தில் இந்த நல்ல செய்திகள் காணப்படுகிறது. உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் போன்ற விஷயத்திற்கு இப்பொழுதிருந்தே ஆரம்பிப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், லாபம், மேன்மை, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல விஷயங்கள், வண்டி வாகன அமைப்புகளிலிருந்து மாற்றங்கள், படிப்படியாக நல்ல விஷயங்கள், இளைஞர்களுக்கு சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல விஷயங்கள் கைகூடுவதும், காதல் திருமணம் பெற்றோர்களை ஏற்றுக்கொள்வதும் மன சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உங்களுடைய எண்ணங்கள் வெளியில் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். பெற்றோர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். வெளிவட்டாரத்தில் பகைவராக இருந்தவர்கள் நட்பு பாராட்டுவார்கள். உத்தியோகத்தில் இருந்த சுணக்கங்கள் மறைகிறது. சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. விரைவிலே நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்படுகிறது. உங்களுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்பும் நிறைவேறுவதற்குண்டான உத்தரவாதம் உத்தியோகத்திலும் கிடைக்கும், தனிப்பட்ட முறையிலும் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். சந்திராஷ்டமத்தை நினைவில் வைத்து கொண்டாலே போதும், எல்லா விஷயங்களும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். யாரிடத்திலோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலோ அதிரடியான முடிவுகள் பெரும் ஆபத்தையும் சங்கடத்தையும் தீராத பிரச்சனையும் ஏற்படுத்தலாம். நிதானம், உத்தியோகமாக இருக்கட்டும், துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியத்திலும் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்திவிடும். நல்ல விஷயங்களுக்கு அனுகூல அமைப்புகள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. செவ்வாயின் ஆதிக்கம் அஷ்டமத்தில் இருப்பதனால் வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை இல்லாமல் எல்லாம் தெரியும் என்ற மமதையுடன் பேசினீர்கள் என்றால் பெரும் சிக்கலும் கஷ்டமும் ஏற்பட்டுவிடும் என்பதை மட்டும் மீனராசிக்காரர்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எனவே வார்த்தைகளில் உணவு கட்டுப்பாடாக இருக்கட்டும், வாய் வார்த்தைக்கும் வாய் கட்டுப்பாடு மட்டும் சிறிது கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ சாந்தினி, இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு ஏன் பேர் காரணம் இப்படிலாம் வந்தது, யாரெல்லாம் நம்ம ஒரு ஸ்கூல் டீச்சரா மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்மளே கத்துக்கிட்டோம். இது பின்னால இப்படி ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னு நமக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கணும். ஐ ஓப்பனரா நம்ம நிகழ்ச்சி இருந்தோம். ஆமா, அதான் ஸ்கூல் டீச்சரா இருந்துட்டோம் சொல்லிட்டேன்ல. சரி, ஓகே, நம்ம கிளம்பிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வேந்தர் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கேன். நம்மளோட சேர்ந்து நாம பார்த்துட்டு இப்போ கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். அடுத்த சாந்தினி மதிவாணன் அண்ட் அர்ஜுன் ராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய்.